Hi friends, வெல்கம் டு vismayakudil. இது வந்து ரொம்ப நாளா நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ. saree வந்து எப்படி வந்து எங்களுக்கு ஃப்ளீட்ஸ் வந்து ஈவனா வரவே மாட்டேங்குது, ரொம்ப கலஞ்சிடுது. ஸோ எப்படி வந்து அதை வைக்கிறது, ஏதாவது ஈஸியான மெத்தட் இருந்ததுன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் என்கிட்ட இருக்கிற சாரிலே ரொம்ப நல்ல கனமான சாரியை நான் இன்னைக்கு எப்படி ரொம்ப ஈஸியா ஃப்ளீட்ஸ் வச்சு அதுவும் கொஞ்சம் ஒல்லியா தெரியற மாதிரி எப்படி கட்டுறது அப்படிங்கறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த saree வந்து ஸ்டோன் ஒர்க் வச்ச saree. ஸோ நல்ல வெயிட்டாவே இருக்குங்க. இதை நம்ம வந்து saree கட்டுறப்ப போய் ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு இருந்தோம்னா கண்டிப்பா அதை வந்து செட் பண்றதுக்கே ஒரு half an hour ஆகுது ஆகும். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி நார்மலா டைரக்டா saree எடுத்து இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சோம்னா அது ஈவனா வரவே வராது, கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நமக்கு முன்ன பின்ன இருக்கிறப்ப நம்ம வந்து சாரியை கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தோணும். அதுவும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நழுவிட்டே இருக்கும். ஸோ நான் இப்போ சொல்ல போகிற மெத்தடில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி saree ஃப்ளீட்ஸ் வந்து செட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் saree கட்டுறப்ப வந்து எப்படி இருந்ததோ அதே மாதிரி அந்த டே ஃபுல்லுமே மெயின்டைன் ஆகும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஈவனாக எல்லா ஃப்ளீட்டும் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கணும். ஸோ சாரியை இந்த மாதிரி 1 2 3 4 அப்படின்னு சொல்லி மடிச்சுட்டு ஒரு அளவு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து கரெக்டாக இருக்கும் அந்த அளவு இந்த மாதிரி எடுக்கிறப்ப. ஏன்னா சாரியோட லென்த் இவ்வளோ தான் இருக்குது, இந்த அளவுக்கு தான் ஃப்ளீட் வைக்கணும் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிடும். அதில் வந்து ஒரு பாயிண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நான் இப்போ ஃப்ளீட்ஸ் எடுக்க போகிறேன். நான் ஒரு 5 இல்லைன்னா 6 வைக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளீட்ஸ் எல்லாமே செட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு பின் போட்டுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி பின் போடுறப்ப நமக்கு வந்து அந்த அளவு மாறாமல் இருக்கும். அதனால ஒரு பின் நீங்கள் வந்து saree கட்டினதுக்கு அப்புறமா இதை வேணும்னா வந்து நீங்கள் அந்த பின்னை கட்டிடலாம், இல்லைன்னா அப்படியே கூட வச்சுக்கலாம். பின் போட்டுட்டு நம்ம வந்து இந்த ஃப்ளீட்ஸை திரும்ப கரெக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கையாலே ஒரு மாதிரி நல்லா அதை ஷேப் கொண்டுட்டு வந்துடுங்க. கொண்டுட்டு வந்துட்டு ஒரு 2 3 பின் போடணும். உங்களோட மேலே போட்டு எந்த அளவுக்கு வருது உங்களோட ஃப்ளீட்ஸ் வந்து உங்களுக்கு எது வரைக்கும் பேக் சைடு வரப்போகுது அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு அது வரைக்கும் பின் போட்டுக்கோங்க. இப்போ 2வது பின்னும் பார்த்தீங்கன்னா நான் பல்லுவில் தான் போடுறேன். சாரீ கட்டுறதை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி இந்த ஃப்ளீட் எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதுவும் பட்டுப்புடவெல்லாம் செட் ஆகவே ஆகாது. இந்த மெத்தடில் நீங்கள் எடுக்கிறப்ப ஜஸ்ட் நாளே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் சாரீ கட்டினீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, அவ்வளோ சீக்கிரமாக வந்து சாரீ கட்டிடலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பின் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல ப்ளவுஸோட பின் போடுவோமோ அந்த இடத்துல வந்து மெஷர் பண்ணி போட்டுக்க போகிறேன். போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு அயனிங் டேபிள் நீங்கள் வந்து எதில் அயன் பண்ணுவீங்களோ அதில் வச்சு நல்லா அயன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஹீட் மட்டும் உங்களோட சாரீக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வச்சு அயன் பண்ணுங்கள். ஏன்னா சில பேர் வந்து சில்க் சாரீ அயன் பண்ணவே பயப்படுவாங்க. நீங்கள் ரொம்ப உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளீட் செட் ஆகணும், அதுதான் அந்த அளவுக்கு நீங்கள் வச்சு பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃப்ளீட்டாக எடுத்து தனித்தனியாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப கொஞ்சம் நமக்கு வந்து நம்ம பிரெஸ்ட் கிட்டலாம் வந்து முந்தி அன்ஈவனா இல்லாம நல்ல ஈவனா அழகா உடம்போட உடம்பா ஒட்டினா மாதிரி இருக்கும். நான் இந்த பல்லு ஃபுல்லுமே பண்ணதுக்கு அப்புறமா சாரியை என்னோட மேலே போட்டு எனக்கு பேக் சைடு நம்ம வந்து ஹிப் கிட்ட ஒரு பின் போடுவோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் எது வருது அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணி அந்த இடம் வரைக்குமே நான் வந்து இதை அயன் பண்ணிக்க போறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அப்படியே ரொம்ப அழகா இருக்குங்க சாரி கட்டுறதுக்கே. இப்போ வந்து என் பிரெஸ்ட் வரைக்கும் நான் வந்து அயன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கும் கீழே நம்மளோட உடம்பை சுற்றி வரும்ல அந்த இடம்லாம் லைட்டாக விசிறி மாதிரி இதை விரித்து அயன் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு அந்த சாரியை வந்து என் மேலே போட்டு பேக் சைடு இருக்கிற அந்த முந்தி வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சாரியை அப்படியே என்னோட சுற்றி இடுப்பு வரைக்கும் கொண்டுட்டு வந்து அந்த அளவு வரைக்கும் நான் நல்லா இந்த மாதிரி விசிறியாக விரித்து வச்சு அயன் பண்ணிக்க போகிறேன். ஸோ அந்த மாதிரி அயன் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தீங்கன்னா கூட எல்லாருமே சாரீ கட்டினா கொஞ்சம் ஒல்லியாக தெரிவாங்க. சில பேர் வந்து குண்டாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில்க் சாரியெல்லாம் கட்டவே மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம அயன் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து நாளே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கட்டினோன்னா அப்படியே நம்மளோட உடம்போட உடம்பா ஒட்டி நம்மளை இன்னுமே வந்து ஒல்லியாவே காமிக்கும். இந்த மெத்தட் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமுமே வந்து நீங்க இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவீங்க.
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை வந்து என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.